ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு Lenovo சரிங்களா. ஸோ அதாவது என் கையில் இருக்க வந்து ஒரு Lenovo அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மொபைல் சரிங்களா. ஸோ இது வந்து K3 நோட் மாடல். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஆன் ப்ராப்ளம் இருக்குது சரிங்களா. ஸோ பவர் ஆன் மீன்ஸ் நம்ம நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்துருப்போம் சரிங்களா. ஸோ நம்ம வந்து சார்ஜ் போடுவோம், சார்ஜ் ஏறும். இந்த மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பேட்டரியை மாட்டிட்டு நம்ம வந்து சார்ஜ் போட்டால் நமக்கு வந்து சார்ஜ் ஏற இண்டிகேஷன்லாம் காட்டும். பட் வந்து நம்ம பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பவர் வந்து ஆன் ஆகாது சரிங்களா. ஸோ இப்போ அதை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம வந்து மொபைல் வந்து ஆல்ரெடி நான் வந்து டிஸ்மேண்டில் பண்ணிட்டேன் சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அந்த பவர் ஆன் ப்ராப்ளம் ஆனது காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ரிப்பு சரிங்களா. ஸோ அதாவது இந்த ஸ்ட்ரிப்பு தான் வந்து நம்ம மொபைலை வந்து ஆன் பண்ண வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது, அதாவது நம்மளுடைய பவர் பட்டனை யூஸ் பண்ணக்கூடியது சரிங்களா. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரிப்பு வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மொபைல் வந்து சார்ஜ் போட்டால் சார்ஜ்லாம் ஏறும். பட் ஆனால் நமக்கு வந்து மொபைல் வந்து பவர் ஆன் ஆகாது சரிங்களா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து வால்யூம் அப்பு டவுனு சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பவர் பட்டன் சரிங்களா. ஸோ இப்போ இதில் உங்களுக்கு இந்த வால்யூம் அப் பட்டனும் டவுன் பட்டனும் நல்லா இருக்கு. பட் ஆனால் இந்த வால்யூம் பவர் பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அந்த ஸ்ட்ரிப்பு வந்து டேமேஜாக இருக்கு சரிங்களா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இதில் வந்து அந்த சில்வர் கலர் எதுவுமே இருக்காது. பட் ஆனால் இதிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில்வர் கலர் இருக்கும் சரிங்களா. ஸோ அப்போ அது போக உங்களுக்கு இந்த ஸ்ட்ரிப்பு வந்து டேமேஜ் ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ அப்போ அதோடைய பாதி தான் வந்து உங்களுக்கு போர்டில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சரிங்களா. ஸோ இப்போ இதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஸோ நம்ம வச்சிருக்கக்கூடிய புது ஸ்ட்ரிப்பு சரிங்களா. ஸோ இந்த ஸ்ட்ரிப்பை வந்து நம்ம வந்து எப்படி வந்து சால்டரிங் பண்ணுறது அப்படின்ற நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது ப்ராப்ளம் ஆனால் கூட உங்களுக்கு வந்து மொபைல் வந்து ஆன் ஆகாது. ஸோ அதை நீங்கள் வந்து ஒரு கஸ்டமர் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ அதுதான் ப்ராப்ளமா அப்படின்றத நீங்கள் வந்து முன்னாடியே வந்து பேட்டரி கனெக்டரில் வச்சு நம்ம வந்து செக் பண்ணுறது சொல்லியிருப்போம் ப்ரீவியஸ் வீடியோவில். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பவர் பட்டனுக்கு வோல்டேஜ் வருதா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ நீங்கள் இந்த ஸ்ட்ரிப்பை வந்து மாற்றி பாருங்கள் சரிங்களா. ஸோ அப்படி மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் வந்து சரியாயிடும். ஸோ இப்போ இதை நம்ம வந்து எப்படி மாற்றுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து இதில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரிப் இருக்கு இல்லையா. ஸோ பேலன்ஸ் இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரிப்பை வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த பேலன்ஸாக இருக்கக்கூடிய நம்ம வந்து ஹீட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ அதை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணியாச்சு சரிங்களா. ஸோ இப்போ அந்த இடத்த வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் அதை வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி சரிங்களா. ஸோ புது லெட்டு வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ நம்மளுடைய நியூ ஸ்ட்ரிப் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஸ்ட்ரிப்பையும் வந்து கரெக்டாக வந்து எடுத்துக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த நியூ ஸ்ட்ரிப்பு சரிங்களா. ஸோ இந்த நியூ ஸ்ட்ரிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த பொசிஷன் வைக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு டைரக்ஷன் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளுடைய பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த போர்டில் இந்த இடத்துல வரக்கூடியது தான் வந்து அந்த சால்ட்ரிங் சரிங்களா. ஸோ அதை கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் வந்து சால்ட்ரிங் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இப்போ கரெக்டாக அந்த லைனுக்கு நேராக அந்த ஸ்ட்ரிப்பை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு பின்னாக இண்டிவிஜுவலாக வந்து சால்ட்ரிங் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த ஸ்ட்ரிப்பு வந்து நான் வந்து சால்டரிங் பண்ணிட்டேன் புதுசு சரிங்களா. ஸோ அந்த பழைய ஸ்ட்ரிப்பு வந்து இதுதான் வந்து அந்த பழைய டேமேஜ் ஆன ஸ்ட்ரிப். ஸோ இப்போ நான் டிசி மிஷினில் வந்து சப்ளை கொடுத்துட்டு ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் வருதா நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு பின்னில் வைக்கிறேன், எனக்கு வரல. அடுத்து 2-3 பின்லையுமே வரல. ஸோ இது வந்து 5 பின். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த பவர் பட்டன் ஸ்ட்ரிப் வந்து ஒவ்வொரு மொபைலோட மாடலுக்கும் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த இதை வந்து நீங்கள் பவர் பட்டன் வாங்கும்போது ஸோ அந்த ஸ்ட்ரிப்பை கொண்டு போய் நீங்கள் வந்து வாங்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு பின்னில் எனக்கு வந்து 3.8 வோல்டேஜ்ன்றது வருது சரிங்களா. ஸோ இதுதான் வந்து என்னுடைய பவர் பட்டன். ஸோ மற்ற பின்னுக்குலாம் எனக்கு வந்து வோல்டேஜ் வராது. ஸோ ஏன் வராது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வால்யூம் அப்பு வால்யூம் டவுனுக்கு ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் அந்த ரெண்டுக்கும் காமனாக ஒரு கிரவுண்டு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் பட்டனுக்குரிய இன்னொரு கிரவுண்டு வந்து அங்கே வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ அப்போ இந்த மித்த எந்த இதுக்குமே லைன் வராது. பிகாஸ் நம்ம வந்து மொபைல் ஃபோன் வந்து இப்போ பவர் ஆன் பண்ணலை, ஜஸ்ட் வந்து வோல்டேஜ் வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இப்போ நமக்கு இங்கே வோல்டேஜ் வந்துச்சுனாலே நம்ம மொபைல் வந்து 100% வந்து ஆன் ஆகும் சரிங்களா. ஸோ அப்போ இந்த பவர் பட்டனுக்கு மட்டும்தான் இப்போ இந்த வோல்டேஜ் நம்ம எப்போ வந்து மொபைல் வந்து ஆன் பண்ணுறோமோ ஸோ அப்போ தான் வந்து மற்ற இடத்துக்குலாம் வந்து பவர் வந்து சப்ளை ஆகும் சரிங்களா. ஸோ இப்போ இதில் பவர் பட்டனுடைய வோல்டேஜ் வந்து 3.8. ஸோ இது வந்து நம்மளுடைய கிரவுண்டு பின் சரிங்களா. ஸோ இப்போ கிரவுண்டு வந்து எனக்கு தெரியலை அப்படின்னா இது ரெண்டையும் நம்ம வந்து ஷார்ட் பண்ணி பார்த்தா கூட நமக்கு வந்து ஆன் ஆகும். ஸோ அப்போ நம்ம அந்த கிரவுண்டு பின் வந்து தெரியணும் அப்படின்னா ஸோ இதுதான் வந்து என்னுடைய கிரவுண்டு பின் சரிங்களா. ஸோ எனக்கு அங்கே எந்த ஒரு வேலையுமே வரலையா. ஸோ இதுதான் வந்து என்னுடைய கிரவுண்டு பின் சரிங்களா. ஸோ அப்போ இது ரெண்டையும் நான் வந்து கரெக்டாக தான் வந்து சால்டரிங் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என் மொபைல் வந்து ஆன் ஆகும் ஓகேவா. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் பட்டன் ஸ்ட்ரிப்பில் ஒரு கம்ப்ளைண்ட் ஏற்படுது அப்படின்னா ஸோ அந்த ஸ்ட்ரிப்பை நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறனால கூட உங்கள் மொபைல் வந்து ஆன் ஆகும் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம மொபைலை வந்து ஸோ பவர் ஸ்ட்ரிப் வந்து மாட்டியாச்சு. ஸோ இப்போ நம்ம அதை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ அதோடைய பேட்டரி கனெக்டரில் கரெக்டாக வந்து அந்த
சப்ளை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் இப்படி மாட்டும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் நீங்கள் மாட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிசி மிஷின்லேருந்து பீப் சவுண்ட் வந்து கேட்கும். ஸோ இப்போ நான் வந்து மாட்டிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து பவர் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மொபைல் வந்து ஆன் ஆகுது. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பவர் ஆன் ப்ராப்ளம் இருந்ததுனால நம்ம இப்போ இந்த ஸ்ட்ரிப்பை வந்து நம்ம இப்போ சரி பண்ணிட்டோம். ஸோ அதனால் நமக்கு இப்போ இந்த மொபைல் வந்து ஆன் ஆகிடுச்சு. ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.